பிளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு ஆரி போடணுமா இல்ல ஆரி போட்டுட்டு தைக்கணுமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கா? அப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் கிளாத், ஓகேங்களா? இந்த கிளாத்ல இந்த ஏரியால நம்ம பேக்ல ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். யூஸ்வலா பேக்கோட சென்டர்ல தான் ஃப்ரண்ட் எடுப்போம். நான் ஏன் இந்த பிளவுஸுக்கு தனியா ஃப்ரண்ட் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுல ஃப்ரண்ட் க்ளோஸ்ட், பேக் தான் ஓபன். அதனால ஃப்ரண்ட்டை ரொம்ப ஹைலைட் பண்ணி நம்ம வந்து ஆரி போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஒரு ஆரி ஸ்லீவும் இன்னொரு சைடு, இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 6 இன்ச் இருந்தா நல்ல பெட்டரா இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்லீவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாடி 34 சைஸ் தான், அதனால நிறைய கிளாத் எக்ஸஸா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம டாசலுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். இதே 35, 36 பாடினா இந்த அளவுக்கு இடம் இருக்காது. அப்போ பேக்கோட சென்டர்லயோ இல்ல ஃப்ரண்டோட சென்டர்லயோ நம்ம டாசல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு பிளெயின் கிளாத்ல கரெக்டான பேட்டர்னுக்கு தான் ஆரி போடணும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வியர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் லுக் பார்க்கலாமா?